தளபதி விஜய் மேல இருக்கிற பாசத்தினால அடிக்கிற வெயிலுக்கு இந்தாங்க இந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கோங்கன்னு தொண்டர் ஒருத்தர் தளபதி விஜயை நோக்கி கூலிங் கிளாஸை தூக்கி போடுறாரு. அதை எடுத்து மாட்டிக்கிட்ட நம்ம தளபதி விஜய் நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறாரு. தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இடையில இருக்கிற இந்த மாதிரியான பாண்டிங் வேற எந்த கட்சியில கிடைக்க போகுது? That is remarkable. That is one of the greatest catches of all time. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு மிரள போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு. அவரு ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியா இல்லையா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்க இவ்வளோ கூட்டம் கால் கடுக்க நிக்கிறதும் அவருக்காக கத்துறதும், வீட்டுல அந்த கூட்டத்துக்கு போய் யாரையாவது இழந்திருந்தா கூட அப்பவும் விஜய் பக்கம் நின்னு பேசுறதும், இது எல்லாமே வெறும் ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி இவங்களாம் ஜஸ்ட் ரசிகர்கள், ஜஸ்ட் ஒரு ஆக்டர் அப்படின்னு உங்களால பேச முடியுது? இது எல்லாமே ஒரு வெறுப்போட வெளிப்பாடா? அதை நான் சத்தியமா ஏத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது அப்படியே வெறும் ரசிகர்கள் தான் அப்படின்னு இருக்கட்டுமே. இவ்வளோ கஷ்டத்துல நிக்கிறாங்க, இவ்வளோ வலிய பொறுத்துக்கிட்டு அவ்வளோ கூட்டம் அவருக்காக நிக்குதுன்னா ஏன் அதே கூட்டம் அவருக்கு ஓட்டு போடாது? அவர் உண்மையா எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு சிஎம்மா ஆகுறாரா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனா ஒரு கட்சியை தொடங்கி இவ்வளோ மனுஷங்க எப்போ அவருக்காக அவர் பக்கத்துல எல்லா கஷ்டத்துலயும் அவர் வீட்டுல ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறமும் கூட நிக்கிறாங்களோ, அங்கேயே அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாவும் ஒரு நல்ல மனுஷனாவும் ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த பொக்கேவை நான் 5 மணிக்கே எந்திரிச்சு செஞ்சேன். ரொம்ப ஆசையோட நின்னா அவங்க வாங்க வந்தாங்க. இத்தனை கும்பல் அவங்களால வாங்க முடியல. குடுக்கலையேங்கிற கஷ்டத்துல போலீஸ்ல எல்லாம் கேட்டுட்டு இந்த பாட்டோ லிரிக்ஸோ யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, உங்களுக்கே செஞ்சா மாதிரி இருக்கு விஜய் சார். இந்த வீடியோவை பார்த்த உடனே என் கண்ணு எல்லாமே கலங்கிருச்சு. நன்றி.